ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் அன்பார்ன் பர்சனை பற்றி பார்க்க போகிறோம். அன்பார்ன் பர்சனுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்க முடியுமான்னு இது ஏன்னு சொன்னால் செக்ஷன் 5ல் என்ன டெஃபனிஷனை நம்ம பார்த்துருக்கோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னா என்ன? an act by which a living person conveys a property to one or more other living persons. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னா ஒரு உயிரோடு உள்ள ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்குது. இதைத்தான் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், கோவிலுக்கு கொடுத்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு கோர்ட்டு தீர்ப்புகளை பார்த்துருக்கோம். அப்போ கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அது இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஒரு லிவிங் பர்சன் இன்னொரு லிவிங் பர்சனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த ரூலுக்குள்ள அன்பார்ன் பர்சன் வரல. ஏன்னு சொன்னால் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கார். உதாரணத்துக்கு தாத்தா கொடுக்கறதுக்கு நினைக்காரு, பேரன் பிறக்காத பேரனுக்கு மகன் பிள்ளைக்கு கொடுக்குன்னு நினைக்காரு, மகனுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? இதுக்காக தான் ஒரு மெக்கானிசம் கொண்டு வராங்க செக்ஷன் 13ல். நீ கொடுக்க நினைக்க நீ ஆர் ஏ லிவிங் பர்சன், இன்னொரு லிவிங் பர்சன் தான் கொடுக்கணும், அவனும் பிறக்கவே இல்லை. அப்போ என்ன செய்தது, இன்வெர்டிவின் 2-3 பேர்கிட்ட கொடுத்து வை, அவர் லிவிங் பர்சனாக வந்த பிறகு அவர் கையில் கொடுக்கணும். ஆனால் கொடுக்கும்போது நீ கொடுத்ததை முழுசையும் கொடுத்துடணும். இவங்க இல்லாமல் ஆக்கிடக்கூடாது, அதெல்லாம் ஏதாவது செய்திடக்கூடாது. அப்போ இப்படி ஒரு கண்டிஷன். ஒரு உதாரணம், நம்ம வீட்டை பூட்டிட்டு வெளியே போகிறோம், அம்மாட்ட சாவி கொடுக்கணும், அம்மா இல்லை, அம்மா வெளியே போயிருக்காங்க. என்ன செய்வீங்க? நம்மளோட டியூட்டி யார் கையில் சாவியை கொடுத்துருக்கணும்? அம்மாவோட கையில் கொடுக்கணும். அம்மா கையில் கொடுக்குதான் நம்ம நினைக்கும். ஆனால் அம்மா இல்லை அந்த இடத்துல. என்ன செய்தோம்? பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கொடுத்து இந்த சாவியை வச்சுருங்க, எங்கள் அம்மா வந்தால் கொடுத்துருங்க. இதே கதை தான். தாத்தா பேரனுக்கு சொத்தை எழுதுன்னு நினைக்காரு, பேரனும் பிறக்கவே இல்லை, மகனுக்கு கல்யாணமே ஆகலை, கல்யாணம் ஆகி அவனுக்கு பிள்ளை உண்டாகி அதுக்கு பிறகு அவனுக்கு கொடுக்கன்னு நினைக்காரு. பேரன் மேலே அவ்வளோ ஆசை தாத்தாவுக்கு. ஏன்னு சொன்னால் மகன் அவ்வளோ மோசம், மகன் கையில் சொத்து கொடுத்தா இல்லாமலே ஆக்கிடுவான்னு. அப்போ என்ன செய்தார்? மகன் கையில் சொத்தை கொடுத்து, ஐயா இதை நீ அனுபவிச்சுக்கோ, விற்கக்கூடாது, பேரை வந்து அவங்க கையில் கொடுத்துடணும், அவன் அனுபவிக்கிட்டும் விற்கட்டும் என்னவும் செய்யட்டும். இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் செக்ஷன் 13ல் சொல்லுது. செக்ஷன் 5 ஒரு லிவிங் பர்சனுக்கு இன்னொரு லிவிங் பர்சனுக்கு கொடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் நீங்கள் இல்லாத பையனை கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நடுவில் வேற ஒரு லிவிங் பர்சனுக்கு கொடுத்து கடைசியாக கிடைக்க போகிற ஆள் பெனிஃபிஷியரியும் ஒரு லிவிங் பர்சனாக வார வரை கொடுத்து வைங்க அப்படிங்கிற செக்ஷன் 13 வாசிக்க. வேர் ஆன் எ transfer of property, an interest therein is created for the benefit of a person non-existent at the date of transfer. Transfer ஆகுத நாள் அன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். சப்ஜெக்ட் டு அப்படின்னு ஒரு 2 கண்டிஷன் வச்சாங்க. prior interest created by the same transfer. அவர் கைக்கு போகிறதுக்கு முன்னால் வேற யார் கையிலையாவது நீங்கள் கொடுத்து வைக்கணும். அதான் ப்ரையர் இன்ட்ரெஸ்ட். அவருக்கு முன்னால் கொஞ்சம் பேருக்கு அதில் ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி வைங்க, ஃபைனல் இன்ட்ரெஸ்ட்டு அவர்கிட்ட போகட்டும். ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன், unless it extends the whole of the remaining interest in the transferor of the property. டிரான்ஸ்ஃபராருக்கு என்னெல்லாம் உரிமை உண்டோ அந்த முழு உரிமையும் யாருக்கு போகணும்? அந்த அன்பார்ன் பர்சனுக்கு போகணும். மகனுக்கு சில உரிமைகள் இல்லை, அவர் வந்து ஒரு ட்ரஸ்டி மாதிரி தான் இருக்கார், பிறக்காத பையனுக்கு கையில் கொடுக்குறது. அன்பார்ன் பர்சனுக்கு போகும்போது யார் எழுதி கொடுக்காரோ அவருடைய மொத்த உரிமைகளும் அங்கே போய் சேர்ந்துடணும். அப்போ செக்ஷன் 13ல் சொல்லக்கூடிய விஷயம் 2 தான். அன்பார்ன் பர்சனுக்கு கொடுக்கணுமா, கொடுங்க, அது செல்லும். இந்த 2 கண்டிஷனை நீங்கள் செய்திருக்கணும். அன்பார்ன் பர்சன் வார வரைக்கும் சொத்து வேற யார் கையிலையாவது இருக்கணும், அவன் பிறந்து வந்து அவன் கையில் கொடுத்துடணும். 1. 2வது, இந்த கொடுக்கவருக்கு என்னெல்லாம் உரிமைகள் இருக்கோ அந்த மொத்த உரிமையும் அவர்கிட்ட போய் சேரணும். அப்போ 2 கண்டிஷன் பார்த்துட்டு இதில் வேணுமான 2-3 உதாரணங்கள் பார்க்கலாம். தகப்பன் மகனை நம்பலை, அதனால மகன் பேருக்கு சொத்து எழுதாமல் பேரன் பேருக்கு எழுதாருன்னு பார்த்தோம். தாத்தா பேரனுக்கு எழுதாரு.
அப்போ மகனுக்கு என்ன உரிமை வருது? அதில் பேரம் பிறக்க வரைக்கும் சொத்தை கையில் வச்சிருக்க உரிமை. இது ஒன்று தான். அப்போ நம்ம கண்டிஷன் பார்த்தோம்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் சொத்து யார் கையிலையாவது இருக்கு. தாத்தா எழுதி கொடுக்காரு பேரனுக்கு, நீ மகன் கையில் வச்சிருக்காரு. அப்போ மகன் கையில் வச்சிருக்காரு. மகன் கையிலே வச்சிருக்கையில் பேரன் வந்துட்டான், பேரன் கைக்கு போயிடும். எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ப்ராப்பர்ட்டி வில் பி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சம் லிவிங் பர்சன். தாத்தா இல்லாத பேரனுக்கு எழுதி வச்சா கூட சொத்து யார் கையில் இருக்கு? யாராவது லிவிங் பர்சன் கையில் இருக்கு. அதை தான் என்ன கண்டிஷனாக போட்டிருக்கோம்? ப்ரையர் இன்ட்ரெஸ்ட் கிரியேட்டட். அந்த அன்பார்ன் பர்சன் வார வரைக்கும் வேற இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகி இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த ப்ரையர் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் செயின் இஸ் புரோக்கன். அந்த சங்கிலி அந்து போச்சு. அப்போ என்ன ஆகும்? அந்த சொத்து அப்படியே திரும்பி எங்கே வரணுமோ அங்கே போயிடும். யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போயிடும். அதே உதாரணம் எடுக்க, தாத்தா பேரனுக்கு அன்பான் பர்சனுக்கு எழுதி வைக்காரு, மகன் கையில் சொத்தை கொடுக்காரு. மகன் கல்யாணம் முடியலை, மகன் கையில் சொத்தை கொடுத்தாச்சு. என்ன கண்டிஷன்? அந்த சொத்தை அவர் அனுபவிக்கணும். பேரன் வந்தால் பேரன் கையில் கொடுத்துடணும். மகன் ரோட்டில் போனார், ஒரு ஆக்சிடெண்ட், இறந்துட்டார், கல்யாணமே ஆகலை. அப்போது தாத்தா யாருக்கு எழுதி கொடுத்தாரு? அன்பான் பர்சன், பிறக்காத பிள்ளைக்கு. அப்போ அந்த பிள்ளை இனி பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அந்த டிரான்சாக்ஷன் கேன்சல் ஆகிடும். அந்த நடவடிக்கை நடக்கவே செய்யாதுன்னு வந்துட்டு, தாத்தா யாருக்கு கொடுக்க நினைச்சார்? பேரனுக்கு கொடுக்க நினைச்சார். பேரன் வரவே மாட்டேன்னா அந்த டிரான்சாக்ஷன் இல்லை. அப்போ மகன் கையில் இருந்த சொத்து யாருக்கு திரும்பி போயிடும்? அவனோட அப்பாவுக்கு திரும்பி போயிடும். அதான் ப்ரையர் இன்ட்ரெஸ்டில் ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னால் அந்த டிரான்சாக்ஷன், என்டையர் டிரான்சாக்ஷன் கேன்சல் ஆகிட்டு அப்படியே வந்தபடியே சொத்து திரும்பி போயிடும், கொடுத்த ஒரு கைக்கே போயிடும். இது வரைக்கும் நம்ம பார்த்தாலே எசென்ஷியல் கண்டிஷன்னா இதுதான் கண்டிஷன். ப்ரையர் இன்ட்ரெஸ்ட், அன்பார்ன் பர்சனுக்கு ஹோல் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் உரிமை இருந்ததோ எல்லா உரிமை. ஒரு 2-3 இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்குறோம். A transfers the property to unmarried son B, then to his eldest son absolutely. அப்போ மகனுக்கு மகன் முடிஞ்ச உடனே பேரனுக்கு எழுதுறாரு, இது வேலிட். இன்னொருத்தர் எழுதுறாரு மகனுக்கு, மகன் காலத்துக்கு பிறகு மகனோட மூத்த மகனுக்கு, அவன் காலத்துக்கு பிறகு 2வது மகனுக்குன்னு எழுதுறாரு. அப்போ மூத்த மகன் அன்பான், அன்பான் பர்சனுக்கு முழுசா எழுதி கொடுக்கல. என்ன கண்டிஷன் வைக்காரு? உன் தம்பி பிறந்து அவங்க கையில் கொடுத்துரு. முதல் பேரனுக்கு, முதல் பேரன் காலத்துக்கு பிறகு 2வது பேரனுக்கு, பேரன் அன்பானா இருக்கிறதுனால அவனுக்கு அப்சல்யூட் ரைட்டு கொடுத்தா, தாத்தாவுக்கு இருக்க எல்லா உரிமையும் அன்பான் பர்சனுக்கு கொடுத்தாதான் அங்கே செல்லும், இந்த டிரான்சாக்ஷன் செல்லாது அப்படின்னு. அதே மாதிரி ப்ரையர் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த டிரான்சாக்ஷன் போயிடும். A transfers his property to B for life and then to his unborn child. B dies before the birth of the child. அப்போ transfer fails. Property goes back to the transferor. அப்போ எவ்வளோ நாளைக்கு போஸ்ட்போன் பண்ண முடியும்னா மேக்சிமம் அந்த அன்பார்ன் பர்சன் 18 மாதம் ஆகணும் அப்படிங்கதான் கண்டிஷன். இதை சொல்லுது செக்ஷன் 16. ஹோல் ஆஃப் தி ரிமைனிங் இன்ட்ரெஸ்டையும் கொடுத்துடணும், அதில் வைக்கக்கூடாது. கொடுக்கவருக்கு என்னெல்லாம் சொத்து இருக்கோ அது எல்லாமே போயிடும். இதே ரூல் தான் செக்ஷன் 113 சக்சஷன் ஆக்டில் வருது. அங்கேயும் இப்படி தான், ஒருத்தர் வில் எழுதி வச்சாருன்னா அன்பார்ன் பர்சனுக்கு வில் எழுதி வச்சா அந்த அன்பார்ன் பர்சன் வார வரைக்கும் சொத்துக்களை யார் பராமரிக்கணுங்கிறத அங்கே எழுதி வைக்கணும். செக்ஷன் 20 என்ன சொல்லுதுன்னா, where interest in the property is created for unborn person, he acquires on his birth a vested interest. அவர் பிறக்கும் போது அவருக்கு அதில் உரிமை வந்துடுது அப்படிங்கிற செக்ஷன் 20 சொல்லுது. ஒரு அன்பார்ன் பர்சன் பிறக்கும் போதே உரிமை வந்துடுது, அன்லஸ் அதர்வைஸ் வேற மாதிரியா நீங்கள் எழுதலைன்னா. இவர் அன்பார்ன் பர்சன் 18 வயசில் கொடு அப்படின்னு சொன்னால் 18 வயசு இல்லாமல் இருந்தால் செக்ஷன் 20 படி
ஒரு அன்பான் பர்சனுக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த சொத்துல உரிமை வந்துடுது. இனி பெர்பச்சுவிட்டியை பற்றி பார்க்கலாம். செக்ஷன் 14 பெர்பச்சுவிட்டி அப்படின்னா ஃபார் எவர், எப்பவுமே சொத்து அவங்க கையில் தான் இருக்கும். அப்படி ஒரு ரூலு, அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் போடுறதும் அதான் செக்ஷன் 14. தகப்பன் மகனுக்கு சொத்தஎழுதி கொடுப்பார், நீ வச்சுக்கோ, ஆனால் நீ விற்கக்கூடாது. உன் காலத்துக்கு பிறகு மகன், உன் மகன், என் பேரன், அவன், அவனுக்கு பிறகு அவன் மகன், ஆனால் யாருமே விற்கக்கூடாது. சொத்து பிறக்கும் பிள்ளைகளுக்கு யாரும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பெர்பச்சுவிட்டி. ஃபார் எவர் ப்ராப்பர்ட்டி அவங்க கையில் தான் இருக்கும். இது என்னன்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கிடையாது. யாரும் விற்று வாங்கினா தான் அவங்க கவர்மெண்ட் ரெவன்யூ வரும். இன்னொன்று, ஒருத்தன் பெரிய இண்டஸ்ட்ரி நடத்த போகிறான் அப்படின்னா இடமே கிடைக்காது. எல்லார் கையிலையும் சொத்து இருக்கும், அனுபவிக்கிறது அவனுக்கு உரிமை இருக்குது, விற்கிறதுக்கு உரிமை இல்லை. அப்போ இண்டஸ்ட்ரி தொடங்குன்னா யார்கிட்ட போய் இடம் வாங்க முடியும்? அது வாங்க முடியாது. அதனால் பெர்பச்சுவிட்டிங்கிறத அப்படி ஒரு ரூலாக வச்சாங்க. ஒரு லெவலில் வரைச்சிக்கோ, அதுக்கு மேலே போகாத அப்படின்னு. அதான் செக்ஷன் 14 என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு no transfer can operate to create an interest which is to take effect after the lifetime of one or more persons living on the date and the minority of some person not in existence on the date. 18 வயசு அன்பான் பர்சனுக்கு பிறக்கும் போது அவங்க கைக்கு சொத்து போகணும். இதுதான் இந்தியன் ரூல். கடைசியாக அவர் இறந்திருக்கலாம், அதுக்கு மேலே 18 வயசுக்கு மேலே போக முடியாது அப்படிங்கிற சொல்லுவாங்க. அது கூட வேணுமானா வயத்தில் இருந்தது 1 மாதத்துக்குள்ள அப்படின்னா அந்த பீரியடை கூட்டிக்கிடுங்க. டோட்டல் லிமிட் லைஃப் ஆஃப் தி பர்சன், யாராவது இருந்தான்னா அவன் இறந்து போன நாள்லேருந்து 18 மாதம் அவ்வளவுதான். அல்லது அவன் வயத்தில் இருந்தான். உதாரணம் சொல்லுங்க, மகனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு ப்ராப்பர்ட்டியை, பேரனுக்கு எழுதுன்னு, பேரன் வயத்தில் இருக்கான், இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் இவரோட லைஃப் பீரியட் வரைக்கும் அவர் அனுபவிப்பார். 18 மாதம் 18 வருஷம் ஆன உடனே அவர் வந்துடுவார். மைனாரிட்டி பீரியட் தான் மேக்சிமம். லைஃப் ஆஃப் த பர்சன் ப்ளஸ் மைனாரிட்டி பீரியட். இறந்தவருக்கு மேலே 18 வயசுக்கு மேலே அன்பார்ட் பர்சனுக்கு பின்னால் கிடைக்க மாதிரி கொடுத்து அது பெர்பச்சுவிட்டிக்குள்ளே வராது. இப்போ என்ன கண்டிஷன்? அங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அன்பார்ட் பர்சனுக்கு போயிருக்கணும். அவன் லைஃப் டைமுக்கு பின்னால் வருதுன்னு சொன்னால் மேக்ஸிமம் பீரியடு அவர் உயிரோடு இருக்கும்போது அன்பார்ட் பர்சன் வந்திருக்கணும். மேக்ஸிமம் அவன் 18 வயசுக்குள்ள ப்ராப்பர்ட்டி அவன் கையில் போயிடணும். இது நடுவில் ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கும் கொடுக்கலாம், 2 பேருக்கு கூட கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அவர் என்ன எழுதுவார், தாத்தா என் காலத்துக்கு பிற மனைவி, மனைவி காலத்துக்கு பிற மகன், மகன் காலத்துக்கு பிறகு அவனுக்கு பிறக்க பிள்ளைக்கு முழு உரிமையும் போகணும் அப்படின்னு. இப்போ இன்பிட்வீன் 2 பேரும் வராங்க. அப்போது தாத்தா இறந்த பிறகு சொத்து மனைவிக்கு போகும், அவரோட பாட்டிக்கு, பாட்டி எடுத்த உடனே மகனுக்கு போகும், மகன் இறந்த உடனே பேரனுக்கு போகும் அப்படிங்கிறது. ஆனால் மேக்சிமம் 18 வயசு மைனராக இருந்தான்னா வந்துடணும் அப்படிங்கிற. அப்போ மைனர்னு வரையில் கோர்ட் அப்பாயிண்டட் கார்டியன் இருந்தால் 21 வயசு வரைக்கும் ஒரு மைனாரிட்டின்னு ரூல் இருக்க. அப்போ 21 வயசா அப்படிங்கிற ஒரு கேஸாக வந்தது. சவுந்தரராஜன் வர்சஸ் சிஎம் நடராஜன் கேஸில் அவர் எழுதும்போது கோர்ட் அப்பாயின்மெண்ட்டு கார்டியன் இதெல்லாம் வராது. அதனால் மேக்ஸிமம் மைனாரிட்டி 18 தான். 18 வயசு முடிஞ்ச உடனே அன்பார்ட் பர்சனுக்கு மேக்ஸிமம் அவ்வளோ நாள் தான் நீங்கள் தள்ளி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 20 அதுதான் சொல்லுவாங்க. பிறந்த உடனே உரிமை வந்துடுது, வேணுமானால் நீங்கள் அதை போஸ்ட் பண்ணிக்கலாம், 18 வயசு முடியாங்கிற சக்சஷன் ஆக்ட் 114லையும் இதே விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ இங்கிலீஷில் அவள் பார்த்தோம்னா இது 1681 ஒரு கேஸில் வருது. டியூக் ஆஃப் நோர்ஃபோல்க்குங்க ஒரு கேஸில் இதை கொண்டு வராங்க. விட்பி வர்சஸ் மிச்சல்ங்க கேஸில் தான் டபுள் பாசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. டபுள் பாசிபிலிட்டி முடியாது. என்ன டபுள் பாசிபிலிட்டி? இப்போ தாத்தா பேரனுக்கு கொடுக்காரு, மகனுக்கு இன்னும் கல்யாணம் முடியலை, மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு பேரன் வாரது என்னது? ஒரு பாசிபிலிட்டி. பேரனுக்கு மகன் பிறந்தா கொடுன்னு சொன்னால்
டபுள் பாசிபிலிட்டி, ஒரு பாசிபிலிட்டி வச்சுக்கிடுங்க, 2 பாசிபிலிட்டி. மகனுக்கு பிறக்க போகிற பிள்ளைன்னா ஒரு பாசிபிலிட்டி, பிறக்க போகிற பிள்ளைக்கு பிறக்க போகிற பிள்ளைன்னா 2 பாசிபிலிட்டி. டபுள் பாசிபிலிட்டி எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற அங்கே ரூலாக கொண்டு வந்தாங்க. அது வந்து 1890. அதுக்கு பிறகு டெவலப் ஆகி வருது. இங்கிலீஷில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துட்டு அவங்க வந்து ஆரம்பத்திலேயே கடைசியாக உள்ளவர் பிறகு 21 வயசுன்னு வச்சாங்க. பிறகு 1925 ப்ராப்பர்ட்டி ஆக்டில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா பெர்புச்சுட்டி அண்ட் அக்குமுலேஷன் ஆக்ட்னு 2009 இதுக்காகவே ஒரு ஆக்ட் கொண்டு வந்துட்டு மேக்ஸிமம் பீரியட் 125 வருஷம், அதுக்கு மேலே கொண்டு போகாது அப்படின்னு வச்சுருக்காங்க. ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஒரு ஆள் அவன் மகனுக்கு எழுதினாருன்னா மகன் 60 வயசு வரைக்கும் இருந்தாருன்னா 60 வயசு, அதுக்கு மேலே அடுத்த வாரம் அப்படின்னு சொன்னால் 60 வருஷம். ஆனால் இங்கே 125 வருஷம் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. 125 வருஷம் வரைக்கும் பெர்புச்சுட்டி கொண்டு போயிட்டாங்க. இப்போ பெர்புச்சுட்டிக்கு நம்ம சில எக்ஸப்ஷனை பார்க்கலாம். பெனிஃபிட் ஆஃப் த பப்ளிக்னு சொன்னால் எக்ஸப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதில் அந்த ரூல் ஆஃப் பெர்புச்சுட்டி இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டி உன் கையில் இருக்கட்டும், நீ இதை வச்சு நீ இந்த எஜுகேஷன் இவங்களுக்கெல்லாம் உதவு அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, நீ இந்த ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் விற்கவே கூடாது, இதுக்காக நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் காமர்ஸு, ஹெல்த்து, சேஃப்டி இந்த மாதிரி விஷயம் இருந்தால் செக்ஷன் 18 அதை அலோவ் பண்ணுவாங்க. ஒரு கடனை கொடுக்கறதுக்காக பெர்புச்சுட்டியாக இருந்தாலும் அதுவும் பேமெண்ட் ஆஃப் டெட்டு செக்ஷன் 70 அலோவ் பண்ணுவாங்க. கோவனன்ஸ் ஆர் ரெடம்ஷன் ஆஃப் மார்க்கேஜுக்காக இருந்தாலும் செய்யலாம். ஏன்னு சொன்னால் ரெடம்ஷன் ஆஃப் மார்க்கேஜ் இந்த வரையில் அது பெரிய ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் ஒன்றும் வரல, அதனால் நீங்கள் செய்யுங்க. அது பர்சனல் அக்ரிமெண்ட் இருந்தால் கூட அங்கே பெர்புச்சுட்டி ரூல் வரல. உதாரணத்துக்கு இந்த கோயிலில் நீ பூசாரி, உன் பிள்ளை பூசாரி, உன் பேரன் பூசாரி, வருஷம் நீங்களே பரம்பரையாக இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பர்சனல் அக்ரிமெண்ட்டு. லீஸ்லையும் ரெனிவல் ஆஃப் லீஸ், உங்கள்கிட்டயே லீஸு வருஷமாக இருக்கட்டும்பா அப்படின்னு கொடுத்து பரம்பரையாக லீஸுக்கு வச்சுக்கிடுங்கன்னு சொன்னால் கூட தப்பு இல்லை. ஏன்னா அங்கே லீஸுன்னு தான் வருது அப்படின்னு. அதே மாதிரி மார்க்கேஜுக்கும் இந்த ரூல் பொருந்தாது. கான்ட்ராக்ட் ஆஃப் ப்ரீஎம்ஷனுக்கும் இது ரூல் பொருந்தாது. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீ என்கிட்ட தான் விற்கணும், இல்லை என்னை கேட்டுட்டு நான் வேண்டான்னா வேற விற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுன்னு வச்சுக்கலாம். அங்கேயும் இந்த ரூல் பொருந்தாது. ஏன்னா அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியே இல்லை, உரிமைகள் மாற்றப்படவில்லை அப்படிங்கிறதுனால இல்லை. கவர்மெண்ட் கிராண்டுக்கு பொருந்தாதுன்னு ஒரு கேஸில் சொல்லியிருக்காங்க. சகூர் அகமது அப்துல் சத்தார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேசில் சொல்லுவாங்க. அன்யூட்டி இன் பெர்புச்சுட்டி, காலங்காலமாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சார்ஜ் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் கூட நாட் அஃபெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேஸ் ராஜராஜேஸ்வரி துரை வர்சஸ் சுந்தர பாண்டியசாமி தேவர் அப்படின்னு இந்த மாதிரி கேஸில் அப்படி சொன்னாங்க. ஒரு சார்ஜ் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிட்டு அன்யூட்டி கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் இடத்த விற்றுட்டார். இடத்த விற்றுட்டு எனக்கு வருஷத்துக்கு 6 மூட்டை நெல் தந்திருப்பா அப்படின்னு சொல்லுவார். பரம்பரையாக நீ தரணும். அதை கூட ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டி மாறி போயிட்டு இது சார்ஜ் ஒரு ப்ராப்பர்ட்டி தான், அதனால் ஒன்றும் இல்லை செய்ய வேண்டாம், அது தப்பு இல்லை, அது பெர்புச்சுட்டியில் வரல அப்படின்னு. அப்போ என்னென்னு பார்க்கணுன்னா அன்பான் பர்சனுக்கு கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் ப்ரேயர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கணும், வேறு யார் கையிலையாவது ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கணும். ஒன்று, அன்பான் பர்சனுக்கு முழு உரிமையும் கொடுக்கணும். அன்பான் பர்சன் 18 வயசு ஆகும்போது அவனோட ப்ராப்பர்ட்டி அவன் கைக்கு போயிடும், அதையும் தாண்டி போக முடியாது அப்படிங்கிற பெர்புச்சுட்டியில் சொன்னாங்க இதில் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்த செஷன் வேறு டாபிக் பார்க்கணும்.